டியூ சீசன். கம் ஆன், எத்தனை பேருக்கு புரிஞ்சது? டியூ சீசன். நீ செஞ்சவைகள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டவைகளாய் கணக்கில் வைக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், நீயே உன் டியூவை கரியா கட்டணும்னு நினைக்கும் போது, நீ உன் டியூவை கட்டுறதுக்காக உழைக்கும் போது, ஐயோ இத்தனை நாள்ல இத்தனை அமௌண்ட்டை கட்டி ஆகணுங்கிற ஒரு கடமை உனக்கு இருக்கும்போது, உனக்கு கொடுக்கிறதுக்கு பரலோகம் கடமை பட்டிருக்கிறது. அந்த டியூ சீசன் இந்த மாசம் எனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி receive in the mighty name of Jesus. இதுவரைக்கும் சில நன்மைகள் உன் கைக்கு இன்னும் வரல, இதுவரைக்கும் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, இதுவரைக்கும் நீ காத்திருக்குதல் உனக்கு நிறைவேறல, உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் கூட இப்பவும் பெண்டிங்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கிறது, இதுவரைக்கும் உனக்கு எதுவும் செய்யப்படலனாலும் இனி கர்த்தர் உனக்கு மொத்தமா செய்ய வேண்டிய ஒரு டியூ சீசனுக்கு, அந்த ஏற்ற காலத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டே. பழசெல்லாம் களைஞ்சி போடு, பழைய காரியங்கள்லாம் களைஞ்சு போடு. இனி கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற லுக்கிங் பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது. வா, உன்னை எப்படி பார்த்தானுங்க, நீ எப்படி இருந்த ஒரு இடத்துல வாசல்ல, ஓ அந்த அடிமைத்தன வஸ்திரத்தோட, மத்தவனை பார்த்து சல்யூட் பண்ற வஸ்திரத்தோட அப்படிதான் நீ இருந்த. இப்ப கர்த்தருடைய ஆவியான உன்னை அலங்கரித்து இந்த புதிய மாதத்துல உனக்கு ராஜா உடுத்தி கொள்ளுகிற சேம், வித்தியாசமே இல்ல. ராஜாக்கு உனக்கும் வித்தியாசமே இல்லாத ராஜ வஸ்திரத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போற? கையை தட்டி receive Lord. எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு போகும்போது, சர்ச்சுக்கு போகும்போது, என்ன நீ என்ன எப்படா சர்ச்சுக்கு போற, என்ன பெருசா போய் ஆராதனைக்கு போய் என்னத்தடா நீ வாழ்க்கையில பார்த்துட்ட, எல்லாம் ஒண்ணுதான், பக்கத்துல போயிருக்கலாம், அங்க போயிருக்கலாம். ஆனா எவ்வளவோ தடைகள் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த உனக்கு வேற மாதிரி அலங்காரம் காத்திருக்க. எல்லாரும் சொல்லுங்க, என் டியூ மொத்தமா. நீ சோர்ந்து போகாதே, ஒடுங்கி போகாதே, ஏக்கத்த நிறைவேற்றுவா உன்னை வாழாக்காமல். நல்லா லாலா விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்ப அரராத் உங்க பிரசன்னம் தான் எனது முகவாரி, உங்க பிரசன்னம் தான். ஆஹா அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக.
அப்பா. முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காக திருக்கரம் என்னை தாங்கி அப்பா. கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு எனக்கு பலத்தை தந்தீங்களே. பலத்தை நீ தந்ததற்கு சொல்லுமா ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே இந்த நாமத்தை, அந்த மேலான நாமத்தை உச்சரிக்கலாமா எல்லாருமா? ஓ ரஹமதனம கரஷதமோ
5 மாதங்கள் நடத்தியிருக்கிறார். ஆமே ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமா, எவ்வளவோ நெருக்கங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனா அவருடைய பிரசன்னத்துல வரும்போது வேதம் சொல்லுகிறது, பர்வதங்கள் சம பூமியை போல மெழுகை போல என்ன செய்யுமா? உருகி போகும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனையில உருக வேண்டியவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உருக பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லக்கூடாதா? நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எப்படி வரவேற்கிறோம் சொல்லி விசுவாசத்தோட தீர்க்க தரிசனமாய் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நன்மைகளை கொண்டு நாங்கள் வரவேற்கிறோம். வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மாதமின் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும்படியாய் நாங்கள் வரவேற்கிறோம். நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாக இந்த மாதத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாம் கையை உயர்த்தி ரிசீவ் பண்ணிக்கோங்க. வாதையின் கூடாரத்தை அணுகாதபடியாய் இந்த மாதத்தை நாங்கள் வரவேற்கிறோம். பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது என்பதை விசுவாசித்து நாங்கள் வரவேற்கிறோம். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் எங்களை தப்புவிப்பார் என்பதை விசுவாசித்து நாங்கள் இதை வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆவியானவர் எங்களை அவருடைய மகிமையினால் கரங்களினால் ஏந்தி எங்களை நடத்துவார் என்பதை அறிக்கை பண்ணி நாங்கள் இந்த மாதத்தை வரவேற்கிறோம் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கைகளை உயர்த்தி தட்டி புதிய மாதத்திற்காய், ஒருவேளை இதுக்கு பிறகு லைவ்ல பார்க்கிற நீங்களும் விசுவாசத்தோடு வரவேறுங்க. ஒருவேளை 5 மாதங்கள் எப்படி இருந்ததோ கர்த்தர் நடத்தினார், கர்த்தருக்கு மகிமை. ஆனா இந்த 6வது மாதம் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, இனி சாபமும் இராத ஒரு மாதமா இதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடி உம்முடைய கரங்களினால் தூதர்கள் ஆண்டவருடைய கரங்களினால் ஏந்தி கொள்ளுவார்கள் என்பதை விசுவாசித்து உம்முடைய வார்த்தையின்படியாய் நாங்கள் வரவேற்கிறோம் என்று நம்புற வரவேற்கிற பிள்ளைகள் நல்ல பரலோகத்தை அசைக்கிற மாதிரி கைகள் தட்டி கமோன் 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 ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும்படியாய் ஆண்டவரை நாங்கள் இதை வரவேற்கிறோம். அப்பா நல்ல போதாது. இதுவரைக்கும் வியாதி ஒன்ன வர வெல்கம் பண்ணிச்சு. ஒவ்வொரு காரியங்களை கடந்து போகும்போது தரித்திரம் உன்னை வெல்கம் பண்ணிச்சு. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ, இந்த மாதம் அற்புதத்தின் வாழ்க்கை வாழ இந்த மாதத்தை நாங்கள் வெல்கம் பண்றோம். ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி வெல்கம் பண்ண போறீங்க? அவங்க நல்ல கரங்களை உயர்த்தி receive Lord. ஆண்டவர், நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் வெல்கம் பண்றோம் இந்த மாதத்தை. நீங்க சொல்லு வாயை திறந்து, இந்த மாதத்துல இனி எனக்கு தரித்திரம் என்பது இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில குறைச்சல் என்பது இருக்கக்கூடாது. அப்படியாக இந்த மாதத்தை நாங்கள் வெல்கம் பண்றோம் சுவாமி. இப்பவுமே அந்த கிருபை இறங்கட்டும். எங்களுடைய பணங்கள், எங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே வீணாகவோ, ஆண்டவரே ஓட்ட பையிலையோ, எங்களுடைய ஆசீர்வாதங்கள் மருத்துவத்துக்கோ மெடிக்கலுக்கோ போகாதபடி எங்களுடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய், உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே மகிமை சேர்க்கிற வண்ணமாய் இந்த மாதத்தை நாங்கள் வரவேற்கிறோம், வெல்கம் பண்ணுகிறோம் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி ஆமென். எல்லா வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுற பிள்ளைகள் நல்ல டங்ஸ்ல பேசி மகிமை இறங்கட்டும். தேவ மகிமை ஆளுகை செய்யும்படியாய் நல்ல விடுதலையோட பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். Come on. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆமென் வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமாவா இல்லையா? நன்றி செலுத்த வந்தோம்.
நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தானின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. நீண்ட என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து கமோன் உந்தானின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நீண்ட என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக அவர் செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த அவர் ரதலதரபா செலுத்த வந்தோ. அவர் மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீ. காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக சொல்லலாமா செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. ரகமலவா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. அவர் கிருபை மாத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை சொல்லலாமா ஆசையோடு கமான். ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே உன்னாண்டவரையா நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமாவே ஏன் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தாலை எல்லாரும் சொல்லுங்க பா. வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை உலகமுன் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்புவை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் வேளான. தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் வேளான. ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே உன்னாண்டவரை இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஆராதனை உமக்கே சொல்லுங்க ராகாதலவா. அவன் ஆராதனை உமக்கே. அவன் ஆராதனை உமக்கே.
உமக்கே மனேமன் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. பாடும்போதே விடுதலை வரட்டும். பாடும்போதே நன்மையானவைகளை வெல்கம் பண்ணு. நன்மையானவைகள் யாவும் கூடாரத்தில் இறங்கட்டும். இந்த வேளையில ஆசீர்வாதங்கள் உன் குடும்பத்தில் இறங்கட்டும். ஆமென் ஆமென். ஆராதனை சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். சிறையிருப்புகள் உடைக்கப்படட்டும். அந்தகாரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாகி போகட்டும். ஆராதனை உமக்கே உமக்கே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் என் தேவன் தம்முடைய மை செல்வத்தினார் குறைகளை சொல்லலாமா இந்த மாதம் நிறைவாக்கி நடத்திடுவார். ஆமென் ஆமென். குறைகளை கிறிஸ்துவுக்குள்ளா என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் தம்முடைய glory செல்வத்தினால் குறைகளை கிறிஸ்துவுக்குள்ளாமே நடத்திடுவார். பாடுங்க குறைகளை கிறிஸ்துவுக்குள்ளா. ஆமென் 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 ஆமென். எதிரிகள் முன் விருந்தோன்றை ஆயத்த பாடுத்துகிறார். விருந்தோன்றை பாடுத்துகிறார். என் தலை எல்லாரும் சொல்லலாமா இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வீர். ஆமென் ஆமென். என் தலையை எண்ணெயினார் ஆமென் 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 ஆமென். எதிரிகள் முன் விருந்தோன்றை பாடுறவங்க இதை பார்க்கிற பிள்ளைகள் ஆவில் நிரம்பி நீ சொல்லும் போது அந்த கிருபை இறங்கட்டும். இன்னைக்கு ஒரு பந்தியை உனக்காக ஏற்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாராக. என் தலையை எண்ணெயினார் நல்ல சந்தோஷத்தோட என் தலையை எண்ணெய் come on people என் தலையை எண்ணெயினார் glory ஆமென் 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 ஆமென். என் தலையை ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி பொழிகிறார். பொழிகிறார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடர். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த நாட்கள் முழுவதும் இனி வருகிற காலங்கள் முழுவதும் ஆமென் கிருபை என்னை தொடரும். ஆமென் ஆமென் ஆமென். ஜீவனுள்ள நாட்கள ஃபயர்லோ உங்க கிருபை தொடரட்டும். என் குடும்பத்துல தொடரட்டும். என் ஊழியத்துல தொடரட்டும். நீ கொடுத்த திட்டங்களை தொடரட்டும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில தொடரட்டும். என் பிசினஸ்ல தொடரட்டும். ராகா சகதரமா ஆமென் கிருபை என்னை தொடரும். ஆமென் ஆமென் ஆமென். ஜீவனுள்ள ஆமென் ஆவில நிரம்பி ஆசையா ஜீவனுள்ள அறிக்கை பண்ணு. எத்தனை பேர் அறிக்கை பண்ண போறீங்க? ஜீவனுள்ள come on அந்த கிருபை இறங்கட்டும். ஒவ்வொருவரும் மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஆமென் ஆமென். ஜீவனுள்ள ஜீவனுள்ள
கிருபை என்னை தொடர். நம்புற பிள்ளைங்க கை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோ. உன் அறிக்கையில தான் அற்புதம் நடக்கும். எனக்கு தொடரும். நன்மையும் கிருபை மட்டும்தான் என்ன தொடரும். பிசாச பார்த்து சவால் விட்டு சொல்லு, வேற எதுவும் என் எல்லையில தொடர முடியாது. விபத்துகள், நாசங்கள், மோசங்கள், விலப்புகள், வேதனைகள், பட்டினி, தரித்திரங்கள் எதுவும் இனி என தொடர முடியாது. அந்த காலங்கள் finished. இனி நன்மையும் கிருபையும் தொடரக்கூடிய come on people. ஒருவேளை அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க இருப்பீங்கன்னா அக்கினி பாஷையை பேசி ஆவியில் நிரம்பி வாங்கிக்கோ. இந்த 6வது மாதம், இந்த புதிய மாதம் துரத்த வேண்டிய நன்மைகள். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடர். ஆமென், ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு bless பண்ணி சொல்லுங்க, தொடர வேண்டிய நன்மைகள் எல்லாம் உனக்கு தொடரும் என்று சொல்லி பக்கத்தில் உள்ளவங்களை கை கொடுத்து bless பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படியே உட்காரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அந்த சிரிச்ச முகத்தோட உட்காருங்க. எப்படி இருக்கணுமா? அதுவும் வாயில வராது. எப்படி நன்மை கிருபை தொடரும்? வாயை திறந்து சொல்லுங்க. பிசாச வெட்கப்படுத்தி சரி நான் சொல்றேன். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. அவனை கடுப்பேத்திக்கிட்டே இரு. எப்படி கடுப்பேத்துறது? நீ சந்தோஷப்படப்பட அவன் கடுப்பேறுவான். உன் சத்துருக்கள் முன்பதாக நீ சந்தோஷப்பட்டு சிரிக்கிறத உன் சத்துரு என்ன செய்ய முடியாது? வயிறு எரிஞ்சு போவான். அப்படித்தானே? நம்ப விசுவாசத்தோட இந்த 1வது மாசமே ஆரம்பிக்கும் போது சிரிச்ச முகத்தோட ஆரம்பி. ஒரு ஆள் இல்லையா சொல்லக்கூடாதா? ஆமென். அதுவும் தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஜெயத்தை பார்ப்பீங்க. ஆமென் சொல்லக்கூடாதா? அப்ப எனக்கு நல்ல ஒரு வார்த்தை ஆவியானவர் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபட்டிக்கான வார்த்தை வந்துச்சு எனக்கு நேரா. உங்களுக்கே தெரியும், அதாவது பைபிள் அழகான ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணி கொடுப்பார். ஜெபம் சொல்லி படி தருவார்கள் ஆண்டவர். பரலோகத்தில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம், அப்புறம் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும். அடுத்தது, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று டுடே. ரைட்? ஒரு ஆமென் சொல்லுங்க பா. அன்றன்றுள்ள. அப்ப நான் யோசித்து பார்த்தேன் ஆவியில, கர்த்தர் எவ்வளவு நாட்கள் எத்தனை காரியங்களை உங்களுக்கு புதுசா கொடுத்துட்டே இருக்கிறார். எங்க போனாலும் கொடுக்கிறார். அது ஆண்டவருடைய கிருபை. லாஸ்ட் டைம் பூனே மீட்டிங்ல கூட பிளாங்கா தான் போய் நின்ன திறந்தாரு பாருங்க வெளிப்பாட. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க? அப்ப இன்னைக்கு ஒரு அன்றனுள்ள இந்த அப்பத்தை வச்சு, அதாவது என்னைக்குமே என்னன்னா அந்தந்த நாட்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவை. இன்றைக்கு எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கு அந்த வார்த்தையினால் நம்மை நிரப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு பயங்கரமா இறங்கிச்சு ஆவியில. என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் நம்ம தான் டியூ கட்டிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமா தானே? ஏதோ ஒண்ணுல டியூ. அப்ப டியூனா என்னதுன்னா நம்ம கட்ட வேண்டியது. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியம் என்னன்னா, இனி அவர் உனக்கு செய்ய வேண்டியது டியூல இருக்குதான். புரிஞ்ச பிள்ளைங்க கை தட்டி ஆமே. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அவர் உனக்கு தர வேண்டியது டியூல இருக்குதான். அப்போ அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கு இந்த 6வது மாதத்துல எனக்கு பரலோகம் சில டியூ வச்சிருக்குது. அந்த டியூவை ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறார். அதை எனக்கு தர போகிறார். அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நீ ஆவியில விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோ. அதாவது நான் சொல்லுவேன் என்னன்னா, ஐயா நம்ம ஒரு லோன் வாங்குறோமோ, ஒரு வீடை வாங்குறோமோ, காரை வாங்குறோமோ, ஒரு கடனை பேங்க்கார நமக்கு கொடுக்கிறதுனால அது டியூவா இருக்குது. கரெக்டா இல்லையா சொல்றது? ஆனா நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், நீ ஆண்டவருக்காக செய்த காரியங்கள் எல்லாமே
தேவ சமூகத்தில் இருக்கிறது. அதற்கானவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டியூவான, அதான் டியூ சீசன். எல்லாரும் சொல்லுங்க, டியூ சீசன். சத்தமா சொல்லணும். ஐயா, இவ்வளவு நாள் நம்ம நியூ சீசன் பேசி இருக்கிறோம், மற்ற காரியங்களை பேசி இருக்கிறோம், யோர் சீசன் பேசி இருக்கிறேன். ஆனா நான் இந்த 6வது மாதம் விசுவாசிக்கிறேன், பரலோகம் உனக்கு டியூ கட்ட வேண்டிய, டியூவை செட்டில் பண்ண வேண்டிய. புரிஞ்ச பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்கலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு செய்ய வேண்டியது என் வாக்குத்தத்தங்கள் டியூல இருக்குது, கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் டியூல இருக்கிறது. என் ஆண்டவர் அதை எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வேளையில பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ரிசீவ் பண்ணி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, கம் ஆன் பீப்பிள். மால்டா காசட்டா, கர்த்தர் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ஆமென் சொல்லுங்கப்பா. அதான் அது தமிழ் பைபிள்ல எப்படி இருக்குதுன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம், நன்மை செய்வதில் நீ சோர்ந்து போகாமல் இருப்போமாக, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில், அதாவது ஏற்ற காலத்தில் அதை அறுப்போம். அதை இங்கிலீஷ்ல நான் படிக்கட்டுமா? And let us not grow weary while doing good, for in due season. Come on, எத்தனை பேருக்கு புரிஞ்சது? due season. ஆமென். நீ செஞ்சவைகள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டவைகளாய், கணக்கில் வைக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், நீயே உன் டியூவை கரியா கட்டணும்னு நினைக்கும் போது, நீ உன் டியூவை கட்டுறதுக்காக உழைக்கும் போது, ஐயோ இத்தனை நாள்ல இத்தனை அமௌண்ட்டை கட்டி ஆகணும்ங்கிற ஒரு கடமை உனக்கு இருக்கும்போது, உனக்கு கொடுக்கிறதுக்கு பரலோகம் கடமை பட்டிருக்கிறது. அந்த டியூ சீசன் இந்த மாசம் எனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி receive in the mighty name of Jesus. Due season. அது ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் என்கிறது தமிழ்ல இருக்கிறது. ஆனா இங்கிலீஷ் அழகா இருக்கிறது பார். For in due season. Amen. We shall reap. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லுங்க பா. எத்தனை பேர் நம்புறீங்க? We shall. we shall reap. அப்ப விசுவாசிங்க 6வது மாசம் கை பிடிச்சி ஒரு ஒரு விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, சந்தோஷத்தோட, வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிற இந்த வார்த்தையை நீ அறிக்கை பண்ணும்போது, இந்த வார்த்தையை நீ டிக்ளேர் பண்ணும்போது, நடக்க வேண்டியவன் வாழ்க்கையில நடக்கட்டும் சொல்லி நம்புற பிள்ளைங்க கை தட்டி பக்கத்துல படுத்து சொல்லுங்க, உனக்கு டியூ சீசன். ஆமென். நம்புறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்க. ஐயா, மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு, டியூ கட்டுறதுக்கு தான் போராடுற, கரெக்டா இல்லையா? இந்த சத்தியம் வருது இல்ல உனக்குள்ள? டேய், உனக்குன்னு ஒரு டியூ சீசன் இருக்குடா. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ செஞ்ச நன்மைகள் கொஞ்ச நாள், சில காலங்கள் எதுவுமே இல்லை, நன்மையை பார்க்கல, அற்புதத்தை பார்க்கல, ஆசீர்வாதத்தை பார்க்கல, எம்டியாவே இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம அறுக்க வேண்டிய ஒரு காலத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நன்மைகளை, மேன்மைகளை, உயர்வுகளை, ஆசீர்வாதங்களை வாங்கணுங்க. நல்ல ஆவியில் ஆமாண்டவரே. அதான் நான் சொல்லுவேன், முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ண பழகு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால் உனக்குள்ள ஆவியில இறங்கும் போது அந்த வார்த்தையை கனப்படுத்த பழகுங்க. இன்னைக்கு சபைகள் அதை சொல்ல மறந்துடுச்சு. அது நம்ம இதுல தமிழ்நாட்டுல, இந்தியால இருக்கலாம், அப்படி இருக்குது. பட் வெளிநாடுகள் அப்படி கிடையாது. வார்த்தை அவ்வளவு கனப்படுத்தணும். அதனாலதான் அவன் அப்படி இருக்கான். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? உட்கார்ந்துகிட்டு கிளவி மாதிரி கை தட்டிக்கிட்டு இருந்தா நீ அப்படியே தான் இருப்ப. வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா குதிச்சு கையை தட்டி ரிசீவ் பண்ணணும். எஸ், இட்ஸ் மை டியூ சீசன். பரலோகம் எனக்கு டியூ சீசனை வச்சிருக்கிறது. ஐ ஷால் ரீப். இத விசுவாசிச்சு நீ கையை தட்டும் போதே அது வார்த்தை அப்படியே உனக்குள்ள. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஆமென்.
விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க டியூ சீசன். சத்தமா எல்லாம் சத்தமா சொல்ல டியூ சீசன். ஒரு 3 முறை கை வைத்து சொல்லுங்க பாப்போம். என்னுடைய இப்படி சொல்லுங்க, என்னுடைய டியூ சீசன் சொல்லுங்க. என்னுடைய டியூ சீசன். ஐ ஷால் ரீப் சொல்லுங்க. ஐ ஷால் ரீப். நான் அதை அறுக்க போகிறேன், நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன். எனக்கு பரலோகம் மால்டா காஷாட்டா ரிசீவ் 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 அப்படி ஆவில வாங்கிக்க. வார்த்தை புறப்படும் போதே இட்ஸ் மை டியூ சீசன். ஆமென். ஒரு ஆளிலே சொல்லக்கூடாதா? Glory to God. மாட்டா கபு ஷாட்டா. அந்த வசனத்தை முழுமையா படி பாப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நிறைய பேர் இந்த உலகத்துல நம்ம யோசிக்கிறோம் சில வேளைகள்ல, நன்மை செஞ்சு செஞ்சு நமக்கு என்ன வருது? சோர்வுல தீமை தான் வருது, வேதனை தான் வருது, பாடுகள் தான் வருது. ஆனா நான் செஞ்சிருப்பேன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது பாருங்க. நீ சோர்ந்து போகாயாக, சோர்ந்து போகாமல் நாம் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால், அதில் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் உனக்காக டியூ சீசன் இருக்கிறது. நீ விதைத்த விதை, அதான் பைபிள் அழகா இருக்கு. நீ விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அவர் கொடுக்கிறாராம். ஒரு அலையில சொல்லுங்கப்பா, இன்னைக்கு நம்புங்க. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் எனக்கு விதையையும் ஆகாரத்தையும் நான் ரீப் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு, என் குடும்பம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டு, நம்புகிற பிள்ளைகள் என் பிசினஸ்ல ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் நான் காத்திருந்தேன், உம்முடைய வார்த்தையை வச்சுதான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம், உம்மை நம்பிதான் இதை நாங்க ஆரம்பிச்சோம், ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடத்துனீங்க தான், ஆனா இன்னும் நான் எதிர்பார்க்கிற அந்த ஒரு அளவை இன்னும் நான் பார்க்காதபடி பெண்டிங்ல இருக்குது ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு நான் பேசுறது புரியும். ஆண்டவரே, தரிசனத்துக்காக நீ சொன்ன வார்த்தைக்காக எல்லாவற்றை விட்டுட்டு உம்முடைய ஊழியத்திற்காக நான் வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமையா நிற்கிறோம். ஆனாலும் நாங்க எதிர்பார்க்கிற அளவு இன்னும் நாங்கள் பார்க்கலையே ஆண்டவரே. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீ சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் நீ செஞ்ச காரியங்கள் அதை நீ அறுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை வேலை செய்யற பிள்ளைகளுக்கு சொல்றேன், எவ்வளவோ வேலை செய்யறோம், உண்மையா தான் நிற்கிறோம். மத்தவனை விட மத்தவன் டிமிக்கி கொடுக்கிற மாதிரி கூட நான் டிமிக்கி கொடுக்கல, நான் உண்மையா இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஏற்ற அந்த ப்ரமோஷன் எல்லாம் பெண்டிங்ல இருக்குது, இன்னும் எனக்கு வராம இருக்கிறது. எனக்கு வர வேண்டிய உயர்வுகள் இன்னும் வராம இருக்கிறது, எனக்கு வர வேண்டிய இன்கிரிமெண்ட் இன்னும் வராம இருக்கிறது, எனக்கு வர வேண்டிய மேன்மைகள் இன்னும் வராம இருக்கிறது. எனக்கு கீழே உள்ள வந்து டக்கு 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 மேல போன மாதிரி இருக்கிறா. ஆனா நான் சொல்றேன், உன்னை உயர்த்துறது சாதாரணமா இருக்கிறது. கிரகிக்க முடியாதபடி கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை மகிமையின் ஸ்தானத்துல நிறுத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கையை தட்டி ஆமாண்டவரே, come on people, நாம் பெற்றுக்கொள்வது ஆச்சரியப்பட்ட விதமாய், அதிசயப்பட்டு பிரமிக்கத்தக்க விதமாய் என்னுடைய டியூ சீசன் இருக்கிறது. நம்ம நினைச்ச நேரம் வந்துச்சுன்னா அது பெருசா இருக்காது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீ நினைச்ச நேரம் சில விஷயங்கள் வந்ததுன்னா அந்த நேரம் உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் தான். ஆனா இந்த டியூ சீசன்ல உனக்கு வந்துச்சோ, நீ வர வர விருத்தி அடைந்து, நீ வர வர பலத்து, உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி. எத்தனை பேர் அந்த சீசன் தான் இந்த சீசன் விசுவாசிக்கிற பிள்ளைகள்? நல்ல கை தட்ட. அக்னி பாஷை பேசிட்டே வாங்கிக்க. அந்த அதாவது நீ செஞ்ச சில காரியத்தினால அந்த நிமிஷம் உனக்கு ஒரு கிரெடிட் வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த கிரெடிட் மறந்து போயிடும், உனக்கு கிடைச்சது. ஆனா உனக்கு அவர் கிரெடிட், உனக்கு அவர் கொடுக்கிறத வந்து நீ மறக்கவே முடியாதபடி உனக்கு கொடுத்து அந்த டியூ சீசன். கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட், எனக்கு ஆண்டவர் இன்னும் வரல, உனக்கு பெருசா காத்து இருக்கிற. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, டியூ சீசன் I shall reap. Amen. தளர்ந்து போகாத, சோர்ந்து போகாத.
இன்னும் ஆண்டவரே எனக்கு வரலையே ஆண்டவரே. வரும், பக்கத்துல பார்த்து நிச்சயமாய் வரும். ஆமென். அப்பதான் ஆண்டவர் டக்குன்னு எனக்கு ஆவியில மொர்தெகாயை ஞாபகப்படுத்தினார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அவனுடைய டியூ சீசன் அவனுக்கு இருந்துச்சு. வாசல்ல சும்மா வர்றவங்க போறவங்க எளிமை நின்று சல்யூட் பண்ணிட்டு போற ஒரு வாசல்ல நிக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு நாள் அவன் நன்மை செய்யறான். அங்க அடிமையாய் அந்த இடத்துல அந்த தேசத்துக்கு அவன் கொண்டு வரப்பட்டாலும் அவன் என்ன பண்றானா, உண்மையா இருக்கிறான், நன்மை செய்யறான் ராஜாவுக்கு. அது எழுதப்பட்டதா இருக்கிறது. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? அப்போ வர வேண்டியது எதுல இருக்குது இவனுக்கு? டியூ. ராஜாவே டியூ வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கைப்பிடிச்சு ராஜாவே சொல்லுங்க ஐயா, வாய் திறந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கழுகு மாதிரி இருக்கணும், நம்ம காக்காம இருக்க கூடாதுயா, கழுகு மாதிரி. உன் பார்வை அப்படி இருக்கணும். ராமன் சொல்லக்கூடாதா? எப்பொண்டா இறச்சிக்கும் தூக்கணும். ஒரு அல்லையா சொல்லக்கூடாதா? இன்னும் பக்கத்து வீட்டு ஆயா வீட்டை வட உழுதுன்னு பார்த்துட்டு இருக்க கூடாது. ராமன் சொல்லுங்கப்பா, எப்பொண்டா இறச்சிக்கும் தூக்கணும். இதுதான் நம்ம தேவ பிள்ளைகள். அதான் ஆண்டு சொல்ல, கழுகுகளை போல. ஒரு அல்லையா சொல்லக்கூடாதா? அதான் கர்த்தருடைய ஊழியம், நம்முடைய ஊழியத்துடைய தரிசனமே. நீங்க பாத்தீங்கன்னா சிங்கமும் கழுகு இருக்கும். பாத்திருக்கீங்களா? நம்ம லோகோவை பாத்திருக்கீங்களா? எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? சிங்கமும் கழுகு இருக்கும். நம்ம பார்வை கழுகுகளை போல இருக்கணும். நம்முடைய கர்ச்சனை சிங்கத்தை போல இருக்கணும். சிங்கத்தை போல கர்ஜித்தோனா பக்கத்துல எதுவும் வரும் நினைக்கிறீங்க? நான் எப்பவுமே ஊழியத்துல எதிர்பார்ப்பேன், ஒரு 10 பேர் ஸ்பிரிட்ல உட்கார்ந்தா போதும், எனக்கு கொன்னு புரிச்சிருவேன் நான். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமா, ஆண்டவர் நான் கேட்கிறேன், அந்த 10 பேர் ஆண்டவர் நல்ல ஒரு 10 பேரை கொடுங்க ஆண்டவர். அந்த 10 பேர் எனக்கு 10,000 பேருக்கு சமம். ஏன்னா என் ஆண்டுடைய கணக்கு அப்படிதான். ஒருவன் 1000 பேர், 2 பேர் 10,000, நம்ம 10 பேர்னா யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கணக்கு அப்படிதான் இருக்கும். அந்த அனாயிண்டிங் லெவல் அப்படி இருக்கிற, அபிஷேகத்தின் அளவு அப்படி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அபிஷேகத்தின் அளவு அப்படி. உன் மேல இருக்கிற அபிஷேகம் அப்படி. ஒருத்தனுக்கு உனக்கு கிடையாது, அது 1000 பேரை துரத்துவதற்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போ மொர்தெகாய் செஞ்ச நன்மைகள் எழுதப்பட்டதா இருக்கிறது. ஆனா அவனுக்கு எந்த சன்மானமும் கிடைக்கல. பக்கத்துல பாத்தீங்கன்னா சன்மானம் எதுவும் வரல. செஞ்சதுக்கு எந்த விதமான பலன்களும் வரல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய காரியங்கள் உனக்கு வராம இருக்கிறது தானே. நிறைய காரியங்கள், நிறைய நன்மைகள். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய ஆசீர்வாதங்கள் உனக்கு வராம இருக்கிறது தானே. எத்தனை பேர் சொல்லுங்க, இனி விசுவாசிங்க, இனி மொத்தமா 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 விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி சொல்லுங்க, மொத்தமா ஆண்டவர் வாங்க, இப்படியே வாங்க. இத்தனை வருஷம் காத்திருக்குதல் அப்பா, மொத்தமா வரட்டும். ஒன் டியூ பெண்டிங்ல இருக்கு தேவ சமூகத்துல. உனக்கு வர வேண்டிய எல்லாம் பெண்டிங்ல இருக்குதானே. இன்னைக்கு ஒன் டியூவை கர்த்தர் இன்னைக்கு மொத்தமா கொடுக்கட்டும். லாக்கா சோர்ந்து போகாம, தளர்ந்து போகாது. 1 2 3 4 பிசாசு வைக்கப்பட்டு விட்டே. நீ சோர்ந்து போகாதே, ஒடுங்கி போகாதே, ஏக்கத்தை நிறைவேற்றுவா. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா, சீக்கிரத்தில் நிறைவேற்றுவா. நீ சோர்ந்து போகாதே, ஒடுங்கி போகாதே, ஏக்கத்தை நிறைவேற்றுவா. உன்னை வாழாக்காமல் நல்லா லாலா la 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 la. Hey, நல்ல ஆவியில் நிரம்பி விடுதலையோடு la 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 la
சோர்ந்து போகாதே, ஒடுங்கி போகாதே, ஏக்கத்தை நிறைவேற்றுவா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா. சீக்கிரத்தில் நீ சோர்ந்து போகாதே, ஒடுங்கி போகாதே, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா. சீக்கிரத்தில் நீங்க மட்டும் நீ சோர்ந்து போகாதே, ஒடுங்கி. சத்தமா உண்மையாவா? பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க பாம். சோர்ந்து போகாதே. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க ஐயா. உன்னை வாழ நம்பிக்கையோட 1 2 3 நீ சோர்ந்து போகாதே, ஒடுங்கி போகாதே, ஏக்கத்தை நிறைவேற்றுவா. உன்னை வாழாக்காமல் நல்லே நீ சோர்ந்து போகாதே, ஒடுங்கி போகாதே, வாழாக்காமல் சீக்கிரத்தில் நிறைவேற்றுவா. லலலலலலலலலா. கையை இப்படி தட்டணும். வெக்கப்படாம देखो बागा बागा, देखो बागा बागा, देखो बागा बागा शैतान. சொல்லுங்க. देखो बागा बागा, देखो बागा बागा, देखो देखो बागा, देखो बागा बागा, देखो देखो बागा बागा शैतान. देखो बागा बागा शैतान. यीशु मसीह देता खुशी, गारे में माँ उसकी. பாட வேண்டியதா? देता हुआ बना. अन्य भाषा கூட பாடுங்க. देखो बागा शैतान. यीशु मसीह देता खुशी, गारे में माँ उसकी. देता हुआ बना ऐसा, देखो बागा शैतान. देखो बागा बागा, देखो बागा बागा, देखो बागा बागा शैतान. देखो बागा बागा, देखो. கொஞ்சம் அசைஞ்சு பாடுவோமா? देखो बागा बागा, देखो शैतान. देखो बागा बागा शैतान. நல்ல கை தட்டியாம. நீ சோர்ந்து போகாதே, ஒடுங்கி போகாதே, ஓ ஏக்கத்தை நிறைவேற்றுவா. உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவா. இதெல்லாம் பெண்டிங் இல்ல, டியூல இருக்குது. ரைட்டா இல்லையா? சொல்லுங்க. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் என்று சொன்ன வார்த்தை எல்லாம் டியூல இருக்கிறது. பக்கத்துல டியூ சீசன், ஐ வில் ரீப், நான் அறுக்க வேண்டிய நேரம் சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி. உன்னை வாழாக்காமல் அவர் தலையாக்குவா. சீக்கிரத்தில் நிறைவேற்று. எல்லாம் சொல்லுங்க. சீக்கிரத்தில். சத்தமா சீக்கிரத்தில். ஆமென். எத்தனை பேர் உண்மையா சந்தோஷமா இருக்கீங்க? லாக்கா அப்படியே அக்னி பாஷை பேசுங்கப்பா. டங்ஸ்ல பேசுங்கப்பா. பாவியில ஷாபா லஹா பாடாலா அப்படியே மகிமை மூடாற்றும் எல்லையா. வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உனக்குள்ள கடந்து வரட்டும். நல்லவரே
வல்லவரே ஆராதனை ஆராது ஆசையாய் நல்லவரே நல்லவரே வல்லவரே நீ வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே நீர் வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே நீர் வல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதரே அற்புதரே நீர் அற்புதரே ஆராதனை 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 அவர் ஆராதிக்கிற வேளையில அந்த வார்த்தையின் வல்லமை வாழ்க்கையில டியூவா இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு கொடுத்து அவர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவே இன்னமாய் ஆசையாய் ஆராதனை 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 ஆமென் 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 இயேசுவே அவருடைய மகிமையின் பிரசன்னம் உன்னை மூடட்டும். வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஏற்ற காலம், அந்த டியூ சீசன் வாழ்க்கையில் எனக்கு உண்டாவதாக. நன்மைகளை நீ அனுபவிக்கத்தக்கதா Sagabalaba, Luya, Agaga, Leluya, Agaga, Agaga, Amen, Leluya. ஆராதனையில அந்த மகிமையை உணர்ந்தி அவன் அப்படியே கைகளை உயர்த்தி Lord thank you Jesus thank you சொல்லுங்க ஆண்டவர் நன்றி அப்பா love you Lord. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும்
உம் வார்த்தை என்று மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். ஆகாகாலே ஆமென். சிவலகபடலவா ரியாந்தலரபோ சந்தரவா லஹனவோ ஆமென். ஹalleluya. அப்பா மகிமை அப்பா, உங்க மகிமைக்காக நன்றி அப்பா, உங்க மகிமைக்காக நன்றி ஆவியானவரே, உங்க தேவ பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ராசாதலா வாதலவா ஹalleluya. ஆகாகாலே come on. Glory shadala dalaba abadala shiantala rabadala bala ikatala shandala raba idala rasekarabala. ஆலே எல்லாரும் நிரப்பப்பட்டவர்களாய் ரீசதல மடல கமதரபா. ஆமென் ஆமென். அப்பா உமக்கு நன்றி அப்பா. லசேகரே வாதலபா ரசதகவதுலபலபா. ஹalleluya. Glory, glory. Yes, Lord. அக்னி பாஷைகளை அப்படியே மியூசிக் லைட் அப்படியே ப்ளே பண்ணிட்டு ஆமென் ரைட். ரபாஷி அன்தலரா தலனா கபாட்டா. Glory, glory. Wow, it's a glory of God. Amen. Wow. Thank you, Jesus. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Oh, thank you, Jesus. Due season. எனக்கு இந்த அந்த அதை விட்டு வெளியே போகவே முடியல, அப்படி இருக்கு. வாவ், எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. ஆராதனைலாம் நம்ம நினைக்கிறபடிலாம் போகக்கூடாது, அவர் நினைக்கிறபடியே போயிடும். பொதுவாக ஒரு ஆராதனை அதுக்கு ஒரு ஒழுங்கு வச்சு, அது அறியாத நாட்கள் அப்படி இருந்தது. ஆனால் அறிந்த பிறகுலாம்
அவர் கிரியை செய்யற வரைக்கும் நம்ம காத்திருக்கணுங்க. ஒரு மணி நேரம் ஆராதனை முடிச்ச ஆண்டவர் சந்தோஷப்பட்டுருவாரா? கிடையாது. தப்பி நிறைய பிள்ளை ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு. தேவன் உன்னை சந்திக்கணும் ஆராதனையில. யாக்கோபு ஒரு நாள் தனித்திருந்த போது விடிய காலம் வரைக்கும் ஒரு மனுஷன் அவனோடு போராடுறான். உடனே அவன் பெற்றுக்கொள்ளல. இன்னைக்கு நிறைய பேர் இது ஆவியில இப்போ இந்த ஒரு ஃப்ளோ வந்ததுனால நான் சொல்றேன். நிறைய பேர் இன்னைக்கு பண்ற மிஸ்டேக்ஸ், சபைகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு டைம் அதுல ஒரு ஆராதனை, அதுல ஒரு செய்தி, ஒரு ஜெபம் முடிந்து போனது. இந்த மகிமையை அனுபவிக்கணுமே. ஆமென் சொல்லக்கூடாதா? அவர் அதனாலதான் இந்த பாஸ்டர் கிறிஸ்துடைய காரியங்கள் நிறைய கேள்விப்படுவேன். நான் நிறைய ஆசைப்படுவேன் அவர் இதை கேட்கணும். 9 மணிக்கு வரணும்னு அவர் மீட்டிங் வச்சா 9 மணிக்கு வரமாட்டாராம், 1 மணிக்கு போவாராம். ஏன்னா ஆவியானவர் உடலுக்குள்ள அவர் காத்திருப்பாராம். ஆவியானவர் சொல்லுவார் இப்போ போ. அது வரைக்கும் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ டைம் ஆயிடுச்சே, என்ன பாஸ்டர் வரல அப்படி இல்லை, வெயிட் பண்ணுவாங்க. ஆவியில நிரம்பி டங்ஸ்ல பேசி எப்படி இருக்கும் அவஸ்தை பாருங்க. அந்த மாதிரி கூட்டத்துல நின்னோன்னா தூ மாற்றா. ஆமென். நான் ஆசைப்படுறேன்னு தெரியுமா, இந்த தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு ஊழியங்களை கர்த்தர் நீ பெருக பண்ணி ஆசீர்வதித்து தேவ சமூகத்துக்கு வந்துட்டோம்னா அவரை மட்டும்தான் நீ யோசிக்கணும். வீட்டையோ காரியங்களையோ போஜனத்தையோ நாட்டெல்லாம் யோசிக்க கூட நேரம் ஆகுதையோ. நோ நோ நோ. அந்த மகிமைக்குள்ள நீ இருக்கும்போது ஆமென். அப்படிப்பட்டவங்கள தான், அப்படி மோசம் இருந்ததுனால தான் அவன் முகத்தை மத்தவங்க கூட பார்க்க முடியாம இருந்துச்சான். முகத்தை மறைச்சிக்கப்பா, தேவன் முகத்தை தான் பார்க்க, தேவனை தான் பார்க்க முடியாது. ஆனா அந்த கிருபையை ஆண்டவர் மோசைக்கும் கொடுத்தாரு பார். ஏன்னா அவன் 40 நாட்கள் இருந்துட்டான் இந்த பிரசன்னத்துல. நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க, டியூ சீசன் குட். அதற்கு நாம என்ன செய்யறோம்? அந்த அண்மையை அறுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? லார்ட், என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆராதனை தான், அதான் ஆராதனை. டைமிங் நான் தான் சொல்லுவேன். இப்போ ஒரு ஆராதனை என்பது சரி, நீங்க வந்துட்டீங்க, ஓகே, ஒரு 1 hour அழகாய் ஒரு ஆராதனை. உங்களுக்கு தெரியும் தானே, அழகா எனக்கு பிரசங்கம் பண்ண 1 hourலாம் ஈஸி. எனக்கெல்லாம் இப்படி எங்க இருக்கணும் 1 hour போயிடும். ஆனா அதுல எனக்கே திருப்தி இருக்காது ஆவியில. ஆனா அந்த நிறைவோட பண்ணும்போது ஆண்டவர் நடத்துவார். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான, ஒரே மாதிரி தான் நடத்தணும்னு கிடையாது. இப்போ 4 மணி நேரம் சில மீட்டிங் போவோம், சில நேரங்களில் 4 மணி நேரம் மீட்டிங் 1 hour தான் நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் 1 hourல அவையை நிறைவேற்றுவார். ஆனால் விசுவாச பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா, அரராத்துக்கு போயிட்டா ஆண்டவரும் நீயும் தான், வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, வரவே, வேற எதுவும் உனக்குள்ள வரவே. நீங்க யார் ஆராதிக்கிற? அவர். இதெல்லாம் சபைகள் சொல்ல மறந்த காரியங்கள். இனி ஒரு ஜெனரேஷன்ஸ், இனி வருகிற காலங்கள் 1 hourல நீ ஆண்டவர் ஆராய்ச்சி முடிச்சா அது ஒரு கடமைக்கு தானே பண்ற மாதிரி இருக்கு. எவ்ரி வீக் ஆராதனைக்கு போறோம், எவ்ரி வீக் ஒரு பாடலை பாடுறோம், ஒரு செய்தியை கேட்கிறோம், ஆமென் போடுறோம், வீட்டுக்கு வரோம். அது கடமைக்கான ஆராதனை. சபை கூடி வருதல், அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் காத்திருந்த போது அந்த இடம் அசைந்தது, அந்த மகிமை இறங்கியது. அதை கேட்கணும். யா வா, இன்னைக்கு இந்த ஆராதனையில அசைந்தது எங்க இருதயம். வா, என்னுடைய ஆவி ஆத்துமா எல்லாம் அசைந்து. அப்படி ஒரு வாழ்க்கை எத்தனை பேர் இன்னையில இருந்து. அவருக்கு நம்ம டைம் கொடுக்க கூடாது, அவர் டைமுக்கு நம்ம காத்திருக்கணும். ஆலையில சொல்லக்கூடாதா? அவன் அன்னை யாக்கோபு சும்மா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டானா? இல்ல, விடிய காலம் வரைக்கும் போராடுறான்.
ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அப்ப அவர் சொல்றார், என்ன விடுடா, பொழுது விடியுது. எப்படியா? சத்தமா சொல்லுங்க. பொழுது விடியதப்பா, விட்டுருப்பா. நோ, அவர் வந்த பிறகு கூட அவரை விடாதவன் யாக்கோபு. ஒரு ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறோம்? ஊழியத்துல, ஆராதனையில, ஏதோ ஒரு அபிஷேகத்துல கர்த்தர் நிரப்பிட்டா. நோ, அதெல்லாம் ஒரு குழந்தை அனுபவம். ஆவியில் இருக்கிற அனுபவம் என்னன்னா, உன் ஆவி அவரோட இணைந்து, அவரோடு எசைந்து, அவர் மகிமையில மூடிக்கும். ஃபீல் வரணும். அந்த மகிமையில ஆண்டவரே சஷ்டாங்கமா விழணும் போல உனக்கு தோணும். அப்படியே கடக்கணும்னு தோணும். கீழே தரையில் அப்படியே அவர் பாதத்துல முத்தம் பிடித்து, முத்தத்தை கொடுத்து அவர் பாதத்துல விழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். ஆமென். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் ஏதும். நீர் இல்லாமல் நான் இல்லையே, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவாரி. உங்க பிரசனம் தான் எனது தகுதி. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவாரி. உங்க பிரசனம் தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைத்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைத்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்ப அரராத். உங்க பிரசனம் தான் எனது முகவாரி. உங்க பிரசனம் தான், ஆஹா, உங்க பிரசனம் தான், ஆஹா, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் உங்க பிரசனம் தான் முகவாரி. சகவாலரபா எல்லாரும் சொல்லலாமா?
கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. ஒண்ணுமே தெரியாதுங்க. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க வீரபாஷை பேசுவோர், பிரதேசம் வாழுவோர், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. வீரபாஷை பேசுவோர், பிரதேசம் வாழுவோர், என்னை வேண்டி கேட்பதும். ஓ அரராத், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஓகாவாரி உங்க பிரசனம் தான். ஆமென் ஆமென். உங்க ஆமென். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல். ஆமென். இந்த பிரசன்னம் நிச்சயமாய் ஒரு மகிமையான இடத்திற்கு நம்மளை கொண்டு செல்லும். டியூ சீசன். எல்லாரும் சத்தமா சொல்லுமா? டியூ சீசன். சத்தமா. மொர்தெகாய்க்கு ஒரு டியூ இருந்துச்சு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய டியூ இருந்துச்சு. ராஜாவிடத்திலிருந்து, ராஜாங்கத்திலிருந்து, அரண்மனையிலிருந்து. ஆனா அவன் சோர்ந்து போகாம நன்மை செஞ்சிட்டு கிரெடிட் கிடைக்கல. ஆனாலும் அங்கே இருக்கிறான், அங்கே காத்திருக்கிறான். ஒரு நாள் இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் அவனுக்கு டியூ, அந்த டியூவை செட்டில் பண்ண விரும்பினார். ஒரு அலையில சொல்லுங்களேன். இத ப்ராஃபஸி எடுத்துக்கிறீங்களா? தீர்க்க தரிசனமா? இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து, ஆமென், ஆசீர்வாதங்களை கொடுத்து. அதான் நான் சொன்னேன், வர வேண்டியவைகள், தாமதமாக்கப்பட்டவைகள், டிலேல இருக்கிறவைகள், வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய நேரம்னு விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைத்தட்டு. நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய சுகம், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலை, நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆரோக்கியங்கள், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய புது பலன், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய சகல ஆசீர்வாதங்கள், சகல உயர்வுகள், வர வேண்டிய ப்ரமோஷன், வர வேண்டிய இன்கிரிமெண்ட், வர வேண்டிய எல்லா ஊழியத்தின் வாசல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல அவர் கொடுப்பதற்காய் நம்மை நினைத்துட்டார் விசுவாசிக்கிற பிள்ளைகள். ஆவியானவர் உணர்த்தின காரியம், அவனுக்கு டியூ பெண்டிங்ல இருக்கு. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரலையா? ஏன்னா மொர்தெகாயே உனக்கு பெண்டிங்ல நிறைய வச்சிருக்கிறாடா. வாவ், புரிஞ்ச பிள்ளைகள் அல்லையா? சொல்லக்கூடாதா? ஆமென், சொல்லக்கூடாதா? ஆமென். ராஜாவுக்கு நித்திரை வரல.
எதெல்லாம் டியூ, எந்த டியூவெல்லாம் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். எப்படிப்பட்ட டியூவை ஆண்டவர் நம்ம கொடுக்க போறாரு பார், கட்ட போறாரு பார். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமென். வாசல்ல காத்து கொண்டிருந்த மொர்தெகாய்க்கு அந்த ஏற்ற காலம், எல்லாம் சொல்லுங்க ஏற்ற காலம். சத்தமா எத்தனை பேருக்கு வேணும்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வேணுமா? வேணுமா? ஆமென். ஏற்ற காலம், due season right now. Amen. அப்போ அவன் செய்த நன்மைகள் யோசிச்சு பாருங்க. அந்த நாட்டுக்கு சிறையாக்கப்பட்டவனாய் வந்தவன் தான் யாரு? சத்தமா சொல்லணும். பைபிள் தெரியலன்னா கூட தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ அந்த நாட்டுக்கு சத்தமா சொல்லணும், சிறையாக்கப்பட்ட வந்தவன் தான் அவனும் அவனுடைய அண்ணன் மகன் தானே, மகா அதான் எஸ்தர். சரிங்களா? அது அந்த அந்த டாபிக் இல்லை, இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். சித்தப்பா யாரு? ரூத்து எஸ்தருக்கு மொர்தெகாய் வந்து சித்தப்பாவார். அப்போ அப்படி அடிமையாக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டு வந்தவன் தான் மொர்தெகாய். இப்ப யோசித்து பாருங்க, நமக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், அவனை ஒருத்தன் கொல்ல போறான், நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். கரெக்டா இல்லையா? ஒருத்தவனுக்கு உன் இனத்தையே அழிக்கிறதுக்கு, உன் இனத்தையே, உங்க யூத குலத்தையே சிறையாக்கி கொண்டு வந்துட்டான். இப்ப அந்த சிறையாக்குனவன ஒருத்தன் போடுறதுக்கு, கை போடுறதுக்கு வகை தேடுறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் எங்களுக்காக எழுந்திருக்கிறார் அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா அங்க மொர்தெகாய் என்ன பண்ணானா? நன்மை செய்தான். என்ன செஞ்சான்? பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க என்ன பண்றீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, நன்மை செய்றீங்களா? ஆனா மொர்தெகாய் நன்மை செஞ்சதுனால அவனுக்கான ஒரு டியூ சீசன் வருது. அவனே அவனு சொல்லுவேன், நாம் செய்கிற நன்மைகள் ஒரு நாள் வீண் போகாது. நீ தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருக்காக செய்த காரியங்கள், அவர் வார்த்தை நிமித்தம் நீ செய்த நன்மைகள் ஒன்றும் வீண் போகவே போகாது. நன்மை செஞ்சு என்னத்தை கண்டோம்? அது இல்ல, உனக்குன்னு ஒரு நியூ சீசன், டியூ சீசன், உனக்குன்னு ஒரு ஏற்ற காலம். ஒரு அலையில சொல்லுங்கப்பா. ஆமென். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அப்போ அவன் நன்மை செஞ்சுட்டான். அது என்ன பண்ணப்பட்டதுன்னா எழுதப்பட்டிருந்தது. ராஜாக்களுடைய ஞாபக புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருந்தது. அப்போ ராஜா என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் தூக்கம் வராம இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒன் டியூ ஆண்டவர் கிளியர் பண்ற ஒரு வேலை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன்னுடைய டியூவை, உனக்குன்னு பரலோகம் டியூ வச்சிருக்கு. அதான் சொன்ன, நீ தான் இவ்வளவு நாள் டியூ கட்டிட்டு இருந்த, இனி பரலோகம் உனக்கு டியூ. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமெனப்பா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி அந்த டியூ சீசன் அவனுக்கு கொடுக்கிறார் பாத்தீங்கன்னா, அந்த ராத்திரி அவனுக்கு நித்திர வரலனால அவன் அடுத்தது அந்த ராஜபு சமூகத்தில் வாசிக்கப்பட்டவனே, இந்த ராஜா கணம் பண்ணுகிற இவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டுச்சா என்கிறத கேட்கும்போது, இதுவரைக்கும் சொல்லுங்க, செய்ய பக்கத்துல கைப்பிடிச்சு, இது வரைக்கும் செய்யப்படல. இதெல்லாம் ப்ராஃபஸி, இதெல்லாம் தீர்க்கதரிசனம், இதெல்லாம் வரைக்கும் உனக்கு சில காரியங்கள் வந்து சேரல, இதுவரைக்கும் சில நன்மைகள் உன் கைக்கு இன்னும் வரல, இதுவரைக்கும் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, இதுவரைக்கும் நீ காத்திருக்குதல் உனக்கு நிறைவேறல, உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் கூட இப்பவும் பெண்டிங்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கிறது, இதுவரைக்கும் உனக்கு எதுவும் செய்யப்படலனாலும் இனி கர்த்தர் உனக்கு மொத்தமா செய்ய வேண்டிய ஒரு டியூ சீசனுக்கு, அந்த ஏற்ற காலத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டே உயர்த்தவன். ஆமென்.
ஹalleluya. அப்போ ராஜா கேட்கிறான், சரி ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு உன் பெண்டிங் அதான் சொல்ல, உன் டியூ எவ்வளவு பெருசு பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறது, ஆண்டவர் உனக்கு செய்ய போறது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ அவன் கேட்கிறான், ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன சொல்லுங்க, என்ன? இப்ப உங்ககிட்ட தான்ப்பா கேட்கிறேன், ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்னது சொல்லுங்க, அதை முடிங்க பாப்போம். என்ன செய்யணும்? உடனே லிஸ்ட் பக்கத்துல பாத்துங்க, லிஸ்ட் ரெடி ஆகுறது. பக்கத்துல பாருங்க, லிஸ்ட் ரொம்ப பெருசு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடிய லிஸ்ட், அந்த நான் சொன்னேன் தானே, அந்த டியூ ரொம்ப பெருசா இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற டியூ, உனக்கு செட்டில் பண்ண வேண்டிய டியூ ரொம்ப பெருசு. ஆமென். அப்போ ஃபர்ஸ்ட் ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன பண்ணணும்னா, ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜவஸ்திரம். பக்கத்துல பா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அப்ப என்ன அர்த்தம்னா, உன்னுடைய அலங்காரங்கள், உன்னுடைய தோற்றங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த புதிய மாதத்துல என்னுடைய அலங்காரங்கள், என்னுடைய தோற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மகிமையாய் அலங்கரிக்க போகிறார்? எத்தனை பேர் வேணுமோ வாங்கிக்கோங்க பார்க்கலாம். உன் அடையாளமே மாறப்போ, எல்லாரும் சொல்லுங்க, என் அடையாளமே, என் முகவரியே, என் அடையாளம், என் முகவரி எல்லாமே மாற போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜவஸ்திரமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப். ராஜவஸ்திரம். எது பெண்டிங்ல இருக்குது? ஆண்டவர் உனக்கு ராஜவஸ்திரத்தை கொடுத்து, எல்லாரும் சொல்லுங்க ராஜவஸ்திரம். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க இன்னைக்கு? பழசெல்லாம் கலைஞ்சு போடு, பழைய காரியங்கள்லாம் கலைஞ்சு போடு. இனி கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற லுக்கிங் பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது. வா, உன்னை எப்படி பார்த்தானுங்க, நீ எப்படி இருந்த ஒரு இடத்துல வாசல்ல, அந்த அடிமைத்தன வஸ்திரத்தோட, மத்தவனை பார்த்து சல்யூட் பண்ற வஸ்திரத்தோட அப்படிதான் நீ இருந்த. இப்ப கர்த்தருடைய ஆவியான உன்னை அலங்கரித்து இந்த புதிய மாதத்துல உனக்கு ராஜா உடுத்தி கொள்ளுகிற சேம், வித்தியாசமே இல்ல. ராஜாக்கு உனக்கும் வித்தியாசமே இல்லாத ராஜ வஸ்திரத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போற? கையை தட்டி receive Lord. வேணுமா? அப்ப இப்படி கைத்தோட, ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து என்னுடைய பொசிஷனை மாற போகிறது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மை garments, நியூ garments, புதிய ஆடைகளை எத்தனை பேருக்கு வேணும்? அவங்க பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஏன்னா இதெல்லாம் உனக்கு பெண்டிங்ல இருக்குது. ஆமென் சொல்லுவோமா? ஆமா தானே? கரெக்ட் தானே? ஐயா, ஆண்டவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னக்கூட்டி வரைக்கும், ஆண்டவர் அறியாத நாட்கள் வரைக்கும் வருஷத்துக்கு 2 ட்ரெஸ், அதுவே பெருசு. ஒரு Dress ஈஸ்டருக்கு, ஒரு Dress கிறிஸ்மஸ்க்கு. அதுக்கப்புறம் அதை அப்படியே மடிச்சு பீரோல பத்திரமா, ஏன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்னா அதை தான். ஆனா ஆண்டவர் நம்மளை எவ்வளவா அலங்காரமாய் வைத்து, நமக்கு என்ன Dress இருக்கு நமக்கே தெரியா. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஏன் எனக்கு மாத்திரமா? இல்ல, கூட இருக்கிற பசங்களுக்கு. நான் ரூபன் சொல்றானே, எங்க கபோர்ட்லாம் நிரம்பிட்டேன். ராமன் சொல்லக்கூடாதா? ஆண்டவர் நம்ம நிலைமைகளை தலைகளாய், அப்ப நமக்கு தெரியாது அந்த நாட்கள்ல. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்னா, கர்த்தர் நம்ம இப்படி மகிமையா அலங்கரித்து வைத்திருக்கிறார்னா, இதெல்லாம் டியூல இருந்தது. ஆமென் சொல்லக்கூடாதா? இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் உண்மையா நான் சொல்றேன், நான் இதை யோசிக்க கூட செய்யல, பட் ஏதோ இன்னைக்கு தோணுச்சுனால இந்த காஸ்டியூம்ல வந்தேன் நான்.
ஆனா நான் விசுவாசிக்கு இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம், ப்ரொஃபெட்டிக். ஆமென் சொல்லக்கூடாதா? இது ஒரு சாதாரணமான ப்ரொஃபெட்டிக்கான ஒரு அடையாளம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நியூ கார்மெண்ட்ஸ். ராஜா ஈக்குவலா உன்னை வந்து கொஞ்சம் இறக்கி வைக்கல, ராஜாவுக்கு ஈக்குவலா உன்னை தூக்கி எடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு என்ன கர்த்தர் தூக்கி எடுக்கிறார்? வாசல் இருந்த மொர்தெகாய்க்கு டியூ சீசன் வந்துச்சு போல மொர்தெகாய்க்கு வந்துச்சுன்னா எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கும் வரும்? எனக்கு வரும், என் குடும்பங்களுக்கு வரும், என் பிள்ளைகளுக்கு வரும், இந்த ஊழியங்களுக்கு வரும். ஆமென். வாவ். நேரம் இல்ல. அடுத்தது ராஜா ஏறுகிற குதிரை. வாவ். எப்படியா சத்தமா டியூ எப்படி இருக்கு பார். உனக்கு எப்படி கொடுத்து எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? ராஜா ஏறுகிற, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒன் டிரான்ஸ்போர்ட். தேவ பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா நல்லா இருக்க கூடாதா? அதாவது பிச்சைக்கார மாதிரி நாங்க எளிமையா இருக்கிறோம், எளிமையா தான் நம்ம இருக்கணும், உலக பிரகாரமாய் வெளி தோற்றத்தின்படி மாத்திரம் உன்னை நீ கிறிஸ்தவனாய் தேவனுடைய பிள்ளைங்கிற காட்டிக்கொள்ற அளவு எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு வெள்ளை வெள்ளையை உடுத்திக்கிட்டோ அப்படி இருக்கிறதுனால் தேவன் சந்தோஷப்படுவாரா என்பது, மொர்தெகாயின் தேவன் என்னுடைய தேவனாயிருக்கிறார். மொர்தெகாய் அலங்கரிக்கிற தேவன் என்னையும் அலங்கரிக்கிற தேவனாயிருக்கிறார். மொர்தெகாய்க்கு ராஜ உடையை கொடுத்தவர் என்னுடைய தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்க பிரசங்கிக்கிறது கோடீஸ்வரர்களுக்கு அல்ல, நாங்கள் பிரசங்கிக்கிறது நொறுக்கப்பட்டவர்களுக்கு, உடைக்கப்பட்டவர்களுக்கு, வெறுமையானவர்களுக்கு, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு. இந்த சுவிசேஷம் போய் அவர்களை ராஜாக்கள் மத்தியில, புழுதியில் இருக்கிறவர்களை, குப்பையில் இருக்கிறவர்களை பிரபுக்கள் மத்தியில உட்கார செய்வதாக. ஏழையா இருந்தா நீ ஏழையாவே தான் இருக்கணுமா? கிறிஸ்துவுக்கு முன்ன நீ எப்படி இருந்தா கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறேன்? ஆமென். ராஜா ஏறுகிற ஆண்டவர் உங்களுக்கு இந்த புதிய மாதத்துல நல்ல டிரான்ஸ்போர்ட்டை கத்தர் கொடுப்பாராக. ஆமென் சொல்லி வாங்கிக்கங்க. ராஜாவுக்கு ஈக்குவலா ஆண்டவர் கொடுத்தார். இத பைபிள்ல இருக்கதானே செய்யுது. மொர்தெகாய்க்கு கொடுத்தாரு தானே, ஏன் உனக்கு எனக்கு கொடுக்க மாட்டாரு? பக்கத்துல பார்த்து விசுவாசிச்சா கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் நல்லா வாழ்ந்துடக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா உடுத்திடக்கூடாது, நகை போட்டுறக்கூடாது, பரிசுத்தத்தையும் தேவன் விரும்புகிற காரியத்தையும் இதெல்லாம் ஜஸ்ட் மெட்டல். ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். வைத்திருக்கிற நன்மைகளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ சொத்துகளோ நமக்கு கூட வரப்போறது கிடையாதுதான். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உன்னை அழகுபடுத்தி வைக்கிறார். You are my son, you are my daughter. நீ என்னுடையவன், you are mine. வரலையில சொல்லுங்கப்பா, அழகுபடுத்தி வைக்கிறார். ஆனால் அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவதோ, அதை குறித்து நம்ம நோ 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 நோ. கிருபை, தேவ கிருபை. நீ விசுவாசிச்சா இன்னும் உனக்கு. ஆமென். ஒரு முறை எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, பிரதர் நீங்க உங்க பிரசங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் நீங்க ஜொல் போடலாமா? நீங்க போட்டிருக்கீங்களா, பைபிள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு ஒருத்தன் அனுப்புனார். எங்கடா ஆண்டவர் சொன்னார் கலா எல்லாத்தையும் போடக்கூடாது? என்னடா சொன்னார்? என் ஆண்டவர் சொன்னார் வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு சொன்னார். ஆமென். பரலோகத்திலேயே தங்கத்துல தான் நடக்க போறோம்னு சொல்லியிருக்கிறார். கச்சை கூட எல்லாமே தங்கத்துல தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறார்.
நாங்க இங்க போடுறது ஒண்ணுமே இல்ல. வசனத்தின் வெளிப்பாடுகள் இல்ல. ஒரு அலையில சொல்லுங்க. சாரி, நான் டிரான்ஸ்போர்ட் சொல்றேன். வெஹிக்கிள் எல்லாரும் சொல்லுங்க. வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டே மாறுது. நம்ம இப்ப டிரான்ஸ்போர்ட் இப்ப எதில் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? பைக்கு. அடிக்கிற வெயில்ல பைக்ல வர்றது கஷ்டமா தானே இருக்கு. அப்ப ஆண்டவர் ஏன் உங்களுக்கு கார் கொடுக்க கூடாது? வேண்டாமா? வேண்டானா போங்கய்யா. ஆமா, நீ விசுவாஸ். இன்னைக்கு நான் சொல்லுவேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் கார் டெஸ்டிமனி நீங்க கேட்டிருப்பீங்க. நான் ஆசைப்பட்டது ஒரு 1.5 லட்சத்துக்கு 2012 13 நினைக்கிறேன். 13 ஆல்டோ நான் பிறக்கிற முன்னகுட்டி, ஆண்டவரே ஒரு 1.5 லட்சத்துக்காவது செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட மாட்டேன்னான்னு தான் நான் ஏங்கினேன். அது எப்படி? பிரேஸ்லெட்டை வித்து செயினை வித்து வாங்கிடணும், அந்த தாட்டு தான் நமக்கு இருந்தது. ஆண்டவர் அப்படியாடா நான் உன்னை நடத்த போறேன், நீ விற்கலாம் வேண்டாம், இதை நீ வச்சுக்க, ராமன் சொல்லக்கூடாதா? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, வட திசையிலிருந்து ஒருத்தனை எலும்ப பண்ணுவேன் மாதிரி ஒரு வசனம் இருக்கு. ஏசாயால இருக்கு நினைக்கிறேன். எலும்ப பண்ண அந்த மாதிரி ஒருத்தர் எலும்ப பண்ணினார் ஆண்டவர். ஒருத்தர் வந்தார், பேசினார், அவர் உள்ளத்துல ஏதோ ஆவியானவர் ஏவினார், எனக்கு தெரியாது. அவரை கர்த்தர் தூங்க விடாம அவர் என்ன போன் பண்ற, நான் உன்னா நம்பர் பிசினாரி, என்ன கர்த்தர் விடவே மாட்டேங்கிறார் பிரதர். உடனே அவர் ஒரு சிலர் ஊழியர்களுக்கு சொல்லி இருக்கிறார், ஊழியக்காரங்களுக்கு சிலருக்கு நான் ஒரு ஊழியக்காரனுக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உடனே அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, ஏன் ஊழியக்காரன் கார்ல தான் போகணுமா, ஏன் பஸ்ல போக முடியாதா, நடந்து போக முடியாதா? உடனே இவரு மனசுக்குள்ள ஆமா தான் முதல்ல யோசிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு அவருக்குள்ள என்ன வந்துச்சு, ஆமா எவ்வளவு நாள் தான் பஸ்ல போக முடியும், எவ்வளவு நாள் தான் நடந்து போக முடியும்? அப்படி வைதத்தின்படி ஒருத்தன் அப்படி வாழக்கூடாது நினைச்சா, நீ இன்னைக்கு மொபைல் போனே யூஸ் பண்ணக்கூடாது, இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாது, Facebook யூஸ் பண்ணக்கூடாது, யூடியூப் யூஸ் பண்ணக்கூடாது. எங்கேயாவது ஒரு குகையில போய் உட்கார்ந்துடணும். நீலாம் கரெக்டு தானே? ஆமா, ஒரு துண்டை மட்டும் கெட்டிட்டு போய் உட்கார்ந்துடணும். நான் சொல்றேன் உங்களுக்கு, நல்லா வாழுங்க இயேசுவின் நாமத்தினால். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும். ஆனா இங்கிலீஷ்ல கொஞ்சம் நல்லா இருக்காது. இங்கிலீஷ்ல கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிள் நீ வாழ்ந்து இருக்கிறத இங்கிலீஷ்ல கொஞ்சம் அது நல்லா இருக்கும் பாரு. அந்த வசனத்தை போடுவோம். NKJV போடு, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். தெரிஞ்சுங்க, டக்கு டக்குன்னு செழித்திருக்கும்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட், ப்ராஸ்பர், ரைட். செழித்திருக்கும்படி உன் ஆத்துமா செழிக்கிறது போல. எல்லாரும் சொல்லுங்க, உன் ஆத்துமா சத்தமா ஆமென் ஹalleluya. உன் ஆத்துமா செழித்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் செழித்திருக்கும்படி வாழ்ந்திருக்கணும். தமிழ்ல இருக்கு, பட் இங்கிலீஷ்ல செழித்திருக்கும்படி. ஆமென். நம்ம இப்ப இத பேசுறேன்னு சொல்லுங்க, இப்ப இத வேறமா என்னடா இவரு நான் பேலன்ஸ்டா போற ஆள், ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் எத்தனை பேர் நம்புறீங்க? ராஜா ஏறுகிற, நான் இதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே மொர்தெகாயே ஏறினார்னா நாங்க ஏற மாட்டோமா? நாங்க ஏறக்கூடாதா? பக்கத்துல கைப்பிடிச்சு நீ விசுவாசிச்சா ராஜா ஏற குதிரையில நீனும் ஏறுவாய். ஆமென் ஹalleluya ஆமென். எல்லாவற்றிலும் செழித்திருக்கும்படியாய். இளையகுமார் எல்லாவற்றையும் இழந்து போன போது கூட அவன் தகப்பன் என்ன பண்றாருன்னா, அவனுக்கு வந்தவன் என்ன கொடுத்தாரு? கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, என்ன கொடுத்தாரு? எல்லாரும் சொல்லுங்க, நீ நல்லா வாழ போறீங்க இயேசுவின் நாமத்தில். மால்டா கபூஷா அது ராஜா ஏறுகிற குதிரையும் அவன் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும். எல்லாம் சொல்லுங்க, ராஜமுடி.
பக்கத்துல பா சொல்லுங்க, உனக்கு எதெல்லாம் பெண்டிங்ல இருக்குதுப்பா, உனக்கு டியூல இருக்குதுப்பா. ஏமேன் சொல்லுங்கப்பா. ஏமேன். பெண்டிங்ல சூப்பரா எப்படி சும்மாவா வேற மாதிரி பெண்டிங்ல வச்சிருக்காரு, டியூ கொடுக்கறாரு. டியூவை உனக்கு கட்டி முடிக்க உனக்கு தர போறார். ஆமென் சொல்லுங்கப்பா. ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அடுத்த டக்கு. அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின், எல்லாரும் சொல்லுங்க, அலங்கரித்த பின். உன்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் என்ன மகிமை நல்லா ஆராதனை செய்கிறே, மனசார மகிமைப்படுத்துறே. சொல்லுங்க, லாலா லாலா. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. Come on, Ararat, come on. அழகு. Hey. Hey. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின் மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார உன்னை அலங்கரித்த பின். அழகுபடுத்தும் தெய்வம் அன்போடு ஆராதி. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே. அண்ணான என்ன மனுஷனாய் மாற்றி மன்னன் நீங்க. உண்மையாவா? மாய்மாலமான மனுஷன மகனாக என்ன அழகுபடுத்தும் தெய்வம் சத்தமா அன்போடு என்ன மகிமைப்படுத்தும். ஆமென். மனசார மகிமைப்படுத்துறேன். என்ன அழகுபடுத்தும் நீங்க தானப்பா, அன்போடு என்ன அழகுபடுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துறே. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆரா. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமை. நல்ல கைத்தட்டி. ஆமே. எல்லாரும் சொல்லுங்க, அவனை அலங்கரித்த பின். எல்லாம் சொல்லுங்க, அலங்கரித்த பின். அபாகாரா ஷீட்டாலாரபா. எல்லாம் சொல்லுங்க, அலங்கரித்த பின். அவனை குதிரையின் மேல ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி. ஐயா, அதான் நான் லாஸ்ட் இந்த வார்த்தை பூனேல ஆவியில பேசினேன். நகர வீதியில் உலாவும்படி உன் லேண்டையே மாத்துறார். கையை தட்டி வாங்கிக்க. நீ நடக்கிற இடத்தையே மாத்துறார். நீ இருக்கிற இடத்தையே மாத்துறார். வாங்கிக்க. உன்னை சிற்றியில கொண்டு வரார். மறைந்திருக்கிற ஒன்ன, ஒளிஞ்சிருக்கிற ஒன்ன இனி மலையின் மேல இருக்கிற பட்டணமாய் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றும்படியான ஒரு கிருபையை உன் மேல ஊற்றுகிறார். இவ்வளவு நாள் மறைஞ்சு தானே இருந்த.
வாசல்ல தானே இருந்த, மனுஷனால எண்ணப்படாத இடத்துல தானே இருந்த, மனுஷனால மதிக்கப்படாத இடத்துல தானே இருந்த. உன் நகர வீதியில சிட்டியில வாவ் டேவிட் took the city. தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. இன்னைக்கு இருக்குது சிட்டி ஆஃப் டேவிட். மால்டா காபா பிடிக்க முடியாது. நீ நினைச்ச இடத்திலேயே கத்த நிக்க வச்சா. அதான் நான் சொன்னேன், இவ்வளவு விஷயம் உனக்கு டியூல இருக்குது பார். என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அப்பதான் நீ அந்த அதை அப்படி இமேஜ்ல கொண்டு போ. ஆவில நீ ஒரு குதிரையில ஏறி இருக்கிற மாதிரி, அந்த அலங்காரத்தோடு இருக்கிற மாதிரி. ஓ ராட்டா காபா அப்படியே பார், அந்த சிட்டியை பார். அந்த ஏன் தெரியுமா நகர வீதியில ஏத்தி உலாவ வச்சா, இதே நகரத்துல தான், இதே எல்லையில தான் மனுஷன் உன்னை மதிக்காத கேவலமாய் எண்ணப்படுற அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல நீ இருந்து கொண்டிருந்தாய். நீ தான் எல்லாருக்கும் எழுமி வணக்கம் பண்ணி கொண்டிருந்தா, சல்யூட் பண்ணி கொண்டிருந்தா. இன்னைக்கு உன்னுடைய உலாவுகிறத பார்த்து ஓ எல்லாரும் எழுமி நின்று ஓ சல்யூட் பண்ற அளவு கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கி உன்னை கீழாக்காமல் மேலாக்கினார்னா, மொர்தெகாயின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மொர்தெகாய்க்கு செய்தவர் எனக்கும் செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைத்தட்டி உயரலாம். அழகா இருக்குல்ல அந்த வார்த்தை. எனக்கு டியூ வச்சிருக்காரு. சொல்லுங்க ஆண்டவரே, என் டியூவெல்லாம் நீங்க மொத்தமா கிளியர் பண்ற நேரம். நிறைய கேள்வி கேட்டிருப்போம் தானே. நான் உமக்காக நின்னேன். எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு போகும்போது, சர்ச்சைக்கு போகும்போது, என்ன நீ என்ன எப்படா சர்ச்சைக்கு போற, என்னடா பெருசா போய் ஆராதனைக்கு போய் என்னத்தடா நீ வாழ்க்கையில பார்த்துட்ட, எல்லாம் ஒண்ணுதான், பக்கத்துல போயிருக்கலாம், அங்க போயிருக்கலாம். ஆனா எவ்வளவோ தடைகள் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த உனக்கு வேற மாதிரி அலங்காரம் காத்திருக்கிற. எல்லாரும் சொல்லுங்க, என் டியூ மொத்தமா. ஆமென். நகர வீதியில அவனை உலாவ வச்சு ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷன். அதாவது இப்படி அது எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படிதான்டா ராஜா கணம் பண்ற மனுஷனுக்கு செய்யப்படுமா, அவருக்கு உண்மையா நிற்கிற உனக்கு இப்படிதான் செய்யப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்றதுக்கு சொல்றதுக்கு ஆள வச்சான ராஜா. இதெல்லாம் அந்த அலங்காரத்தை பார்த்து ராஜா கணம் பண்ற மனுஷனுக்கு. இப்ப எவனாவது நீ ஏன் இப்படி இருக்க கேட்டா, ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு ஏன் இவ்வளவு ஏன் இப்படி, ராஜா கணம் பண்ற மனுஷனுக்கு ஏன் நகை போட்டிருக்க, ராஜா கணம் பண்ற மனுஷனுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்க கூடாதா, ராஜா கணம் பண்ற மனுஷனுக்கு. ஆமே ஐயா, வாசல்ல இருக்கிற வரைக்கும் ஏன் அலங்காரம் வேற, குதிரையில ஏறிட்டோம் அதுக்கு ஏத்த அலங்காரத்தை தான். ஆமென். ஒரு அலைய சொல்லக்கூடாதா, அலங்காரம் மாறலன்னா நீ வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறன்னு அர்த்தம். நீங்க நிறைய பேர் அடுத்த வாசல்ல தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? எத்தனை நம்புறீங்க? எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு. ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். சொல்லணும், உன்னெல்லாம் பார்த்து சொல்லணும், உன்னெல்லாம் பார்த்து என்னெல்லாம் பார்த்து சொல்லணும். ஒரு தேவன் இவன் கூட இருந்ததுனாலதான் இவன் இவ்வளவு மகிமையா இருக்கிறான். ஒரு மனுஷனை உன்னை பார்க்கும் போதே அநேகர் சொல்லணும், கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துனா இப்படிதான் உயர்த்துவா. மால்சா வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க, கண்ணனைக்கு தரங்கப்படட்டும். ஆமென். உன்னெல்லாம் பார்க்கும்போது உன் சொந்த பந்தங்கள் உன்னை சுத்தி இருக்கிறவன் சொல்லணும், கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதி போன மாதிரி தான் ஆசீர்வதிப்பார். இவ்விதமாய் ஆசீர்வதிக்க ஒரு அலையில சொல்லுங்க, ராஜா கணம் பண்ணுக விரும்புகிற மனுஷனுக்கு. என் மனசுல உடனே தான் தோணுச்சு, என்னன்னா
ஒருவேளை மாம்சத்தின்படி நம்ம பார்த்தோம்னா அந்த ராஜாவே இதை சொன்னார்னா, உன் ராஜா ஏன் ராஜா அதை விட பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் உன்னில் இருக்கிற என்னில் இருக்கிறவர் அவர் பெரியவர். எத்தனை நம்புறீங்க? இந்த 6வது மாதம் இந்த 1ஆம் தேதி எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை ஆவியானவனோடு பேசி இருக்கிறார். ரிசீவ் பண்ணிக்க. எல்லாம் கை உயர்த்தி, ஆண்டவரே வார்த்தையை ஒன்றும் குறையாதபடி நாங்க விசுவாசிங்க. எங்களுடைய ஏற்ற காலம், எங்களுடைய டியூ சீசன், இந்த காலம் என்னைக்கு வரும் தான் நாங்க காத்து கொண்டிருந்தோம். இந்த அற்புதம் என்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்கும் தான் நாங்க ஆண்டவரை காத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு உடைய வார்த்தையை என்னோடு பேசியிருக்கிறேன். எங்களுக்கான டியூ சீசன் வந்திருக்கிறது. எப்படி மொர்தெகாய்க்காக ஒரு டியூ சீசன், அந்த டைம் வந்துச்சோ, அவனுடைய அலங்கரிக்கப்படுற நேரம் வந்துச்சோ, அவன் வாழ்க்கையில் அவனை உயர்த்தப்பட நகரத்தில் உலாவும்படியான ஒரு காலங்களை மொர்தெகாய்க்கு கொடுத்தீரோ, எனக்கும் கொடுப்பீர், எனக்கும் செய்வீர், எனக்கும் தருவீர் என்று நம்புற பிள்ளைங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நிற்போம். அலைத்தவரே அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறே. உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறே. உத்தம ஊழியன் உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, உன்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். உன்னை ஏற்ற காலத்தில் உன்னை கனப்படுத்தி, உன்னை நிலைநிறுத்தி, உன்னை மகிமையான சாட்சியாய் அவர் நிறுத்த வல்லவர். ஊழியத்தே ஆதாரமே, அலைத்தவரே ஊழியத்தே விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களோ குறைவதும் இல்லையே. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களோ குறைவதும் இல்லையே. அழைத்தவரே ரசகதலவா லியத்தேனாதா ஆமென். அழைத்தவரே லியத்தேனாதா மறுபடியும் அழைத்தவரே. மனுஷன் உன்னை அழைக்கல, மனுஷன் உன்னை அலங்கரிக்கல, ஆனா என் ஆண்டவர் உன்னை அழைத்து, உன்னை அலங்கரித்து, உன்னை மகிமையான இடத்தில் நிறுத்தி
You are mine. You are mine. நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எது உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் உன் கூட இருந்து உன் கரம் பிடித்து உன்னை நடத்தி இந்த புதிய மாதத்தில் உனக்குரிய மகிமையினால் அலங்கரித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஓ சகல ஜனங்களும் சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அவரே லியாத்தே அலைத்தவரே அந்த தேவ மகிமை, அந்த தேவ பிரசன்னம் எங்களின் உலகத்தில் நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் உடைய மகிமையின் மேகம் மூடட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால் எங்களை அலங்கரிப்பீராகப்பா. வந்த பிள்ளைகளை அலங்கரிப்பீராக, மகிமையினால் மூடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆதாரமே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்பாயாக. நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அதை நீ அறுப்பாய். Due season you will reap. எத்தனை பேர் அந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவன் அதை எங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஹோலி ஸ்பிரிட், அப்பா, இந்த வார்த்தையை உங்க பிள்ளைகள் மேல நீ வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒன்றும் பேசின வார்த்தை உண்மை உயிருள்ள வார்த்தை. மொர்தெகாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு மேன்மை, கனம் எல்லாம் வந்துச்சோ அப்படியே உங்க பிள்ளைகள் நடப்பதாக நிறைய பேர் சொல்லட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மீது, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இப்படிதான் இருப்பான், அவனை இப்படிதான் கர்த்தர் உயர்த்துவார் என்கிறதுக்கு ஒரு அடையாளமா எங்களை நீங்க ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற பிள்ளைகள் மேல அவங்க கிருபை, உங்க பிரசன்னம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Ararat Power Ministries. Ararat Power Ministries.